தனக்கு எய்ட்ஸ் நோய் இருப்பது கண்டறியப்பட்டதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் கூற்றுகளை சர்ச்சைக்குரிய சமய போதகர் டாக்டர் ஜாகிர் நாயக் மறுத்துள்ளார். இந்த கூற்றுகளில் எந்த உண்மையும் இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டில் இருக்கும் நாயக் தனது வழக்கறிஞர் அக்பர்தீன் அப்துல் காதிர் மூலம் இந்த கூற்றுகளை நிராகரித்துள்ளார். தனக்கு இந்த கொடிய நோய் இருப்பது கண்டறியப்பட்டு தற்போது கிள்ளான் பள்ளத்தாக்கில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படும் கூற்றுகளுக்கு பதிலளித்து வந்த நிலையில், பொறுப்பற்ற நபர்களால் பரப்பப்படும் வெறுப்பு பேச்சு இது என்று நாயக் இந்த கூற்றுகளை விவரித்ததாக அக்பர்தீன் கூறினார். அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பு இந்த குற்றவாளிகளின் பின்னணியை அவர் இப்போது சரிபார்த்து வருவதாக கூறினார். தனித்தனியாக நாயக்கின் புகழ் காரணமாக அவரது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க இது போன்ற கூற்றுகள் முழக்கமிடப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.